நான் ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கேன். என்னால எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவுறேன். அதுலருந்து எப்படி வரதுன்னே தெரியல. நெறைய விஷயங்கள பிளான் பண்றேன். ஆனா, ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேன்து. மைண்ட் ஃபுல்லா ஒரே தாட்ஸா இருக்கு. அந்த தாட்ஸ்லருந்து என்னால வெளிய வரவே முடியல. எனக்கு தெரியுது, அதுலருந்து வெளிய வந்தா மட்டும் தான் நான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். நான் எனக்கு புடிச்ச விஷயத்த நான் செய்யவும் முடியும், ரிக்ரெட் இல்லாம. இப்படிப்பட்ட தாட்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ப பார்க்க போறது ஜர்னலிங். ஜர்னலிங் பண்ற மூலியமா எப்படி என் வாழ்க்கை மாறும்? ஜர்னலிங் பண்ற மூலியமா உங்க தாட்ஸ் மாறும். உங்க தாட்ஸ் மூலியமா உங்க லைஃப் மாறும். சிம்பிளா சொன்னா, உங்க கிட்ட இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஐடியாஸும் கேப்சர் பண்ணி ஒரு நோட் புக்ல எழுதுறது தான் ஜர்னலிங். இது சிம்பிளான விஷயம். ஆனா, இந்த சிம்பிளான விஷயத்த டெய்லியும் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த விஷயம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நீங்களும் லைஃப்ல ஒரு மிகச்சிறந்த மனிதரா ஆகலாம். இந்த வீடியோல எப்படி ஜர்னலிங் உங்க லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, அது மூலியமா உங்க மைண்ட் அண்ட் பாடி எப்படி எஃபெக்டிவா செயல்பட போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்ல 100 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ரௌசர் எஃபெக்டிவா ஃபங்ஷன் ஆகுமா? ஆகாது. நீங்க எப்போ ஒவ்வொரு டேபா க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அப்பதான் மெமரி ஃப்ரீ ஆகும். அந்த மெமரி ஃப்ரீ ஆவது மூலியமா நீங்க உங்க சிஸ்டம எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அதே போல தான் மைண்ட். மைண்ட்ல நெறைய தாட்ஸ் இல்ல சில தாட்ஸ் அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ நீங்க ஒரு நோட்ல கேப்சர் பண்ண மூலியமா உங்க மைண்ட்ல அது ஃப்ரீ ஆயிடும். நெறைய நேரம் உங்ககிட்ட இருக்கிற கவலைகள், ஐடியாஸ மத்தவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணா, அவங்க என்ன நெனைப்பாங்க? என்ன நான் இதெல்லாம் ஷேர் பண்ணா நெனச்சீங்கன்னா, ஜர்னலிங் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். ஏன்னா, நீங்க ஜர்னல் பண்ணும்போது, உங்ககிட்ட இருக்கிற அந்த டெப்த்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தாட் டெப்த்ஸ் அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இறக்கி வச்சா போல, நீங்க அத லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்குப்பா. ஆனா, அது எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? எது எதெல்லாம் பிரியாரிட்டியான ப்ராப்ளம்ஸ் நோட்ல எழுதுங்க. நோட்ல எழுதும்போது, கொஞ்ச நேரம் அத பத்தி திங்க் பண்ணுவீங்க. இனிஷியல் டேஸ் ஆஃப் ஜர்னலிங்ல இது இது பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இத உங்களால சிம்பிள் ஸ்டெப்ஸா, சிம்பிள் சொல்யூஷனா பிரேக் டவுன் பண்ணி அந்த ப்ராப்ளத்த உங்களால சால்வ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறது தெரியும். ஆனா கன்சிஸ்டன்ட்டா அத ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எப்பலாம் நீங்க ஜர்னல் பண்றீங்களோ, அப்பலாம் நீங்க ரொம்ப காம் ஆவுறீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதில்ல. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்கிரீஸ் ஆகுது. நீங்க நல்லா தூங்குறீங்க. இங்க நம்ம 3 ஸ்டேட்ல இருப்போம். ஒண்ணு காம்னஸ் ஸ்டேட், ஒண்ணு ஹாப்பினஸ் ஸ்டேட், ஒண்ணு ஸ்ட்ரெஸ் ஸ்டேட். இப்ப காமா இருக்கும்போது செரடைன் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் தான் நம்ம கட்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய கெமிக்கல். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஈஸியா டைஜஸ்ட் ஆவறதுக்கு ஒரே காரணம் கட்ஸ். கட்ஸ் தான் நம்மளுடைய செகண்ட் பிரெயினும். லைஃப்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். காலையில எழுந்துக்கும்போது நிம்மதியா எழுந்துக்கணும். நைட்டு தூங்கும்போது நிம்மதியா தூங்கணும். காலையில எழுந்துக்கும்போது உங்களோட தாட்ஸ கேப்சர் பண்ணுங்க. நீங்க என்னென்னலாம் அந்த நாள்ல செயல்பட வேண்டிய விஷயத்த உங்களோட ஜர்னல்ல கேப்சர் பண்ணுங்க. அதே மாதிரி தூங்கும் போறதுக்கு முன்னாடியும் நீங்க எதெல்லாம் பத்தி திங்க் பண்ணீங்களோ த்ரூ அவுட் த டே அதை கேப்சர் பண்ணிட்டா திங்கிங் லைட் ஆயிடும். நீங்க நிம்மதியா தூங்கலாம். அந்த நிம்மதியா தூங்குறது மூலியமா செரட்டோனின் அதிகமா சுரக்கும். செரட்டோனின் அதிகமா சுரந்தா உங்களுடைய செகண்ட் பிரெயினான கட்ஸும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிம்மதியா தூங்குங்க. எப்போ உங்களுக்கு அந்த காம்னஸ் இருக்கோ அப்பதான் அந்த செரட்டோனின் அதிகமா சுரக்கும். இப்போ ஜர்னலிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க டெய்லி ஜர்னலிங் பண்ணலாம், இல்ல கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணலாம், இல்ல உங்களோட கோல்ஸ்க்கான ஜர்னலிங் பண்ணலாம். இல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. என்னென்னலாம் ஸ்ட்ரெஸ் உங்க தாட்ஸ்ல ஓடுதோ அத கேப்சர் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓ! நான் இத பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ நான் ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணி 11 மந்த்ஸ் ஆகுது. நான் என்னென்ன விஷயம்லாம் கேப்சர் பண்றேன்னா, நைட் எப்போ தூங்குறேன், காலையில எப்போ எழுந்துக்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்ன, தமிழ்ல எவ்வளோ, இங்கிலீஷ்ல எவ்வளோ, அந்த அந்த டேக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நான் பண்ணணும், தூங்கும்போது நான் அதெல்லாம் பண்ணிட்டேனா, ஏன் பண்ணல, காலையில எழுந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் நோட் கேப்சர் பண்ணுவேன். இது இம்பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் இனிஷியல் டேஸ்ல. ஈவன் ஆன்லைன்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நோஷன் டெம்ப்ளேட்ஸ், எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ், நிறைய ஆப்ஸும் இருக்கு. சப்போர்ட் பண்றாங்க. டிஃபைன் டைரிஸ், ப்ரீ பிரிண்டட் டைரிஸும், ஜர்னலிங் டைரிஸும் அவைலபிளா இருக்கு. இதுல பர்ஃபெக்ட்ங்கிற எதுவுமே கிடையாது. உங்க நீட பொறுத்து அந்த ஜர்னலிங் டைப் மாறிட்டே இருக்கும். எனக்கு சில கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸை நான் பெருசா அச்சீவ் பண்ணனா, அந்த கோல்ஸை நீங்க டெய்லியும் ரைட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க என்னென்னலாம் டெய்லி எடுக்கிறீங்கன்னு அதையும் நோட் பண்ணிட்டும் வரலாம். இப்போ ஜர்னலிங் மூலியமா என்னென்ன நல்ல விஷயங்கள் பார்த்தோம், அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ ஜர்னலிங் பண்ண சொல்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம்.
ஜர்னலிங் பண்ண சொல்ல ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. நீங்க எழுதுறது உங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல பிடிக்காம இருக்கலாம், இம்பர்ஃபெக்ட்டா இருக்கலாம். போக போக உங்களுக்கு நிறைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வரும். அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஜர்னலிங் சொன்ன உடனே அப்படியே 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துக்காதீங்க. இனிஷியலா ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஜர்னலிங் ரைட் பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஜர்னலிங்ல நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ணாதீங்க. நான் என்ன மதியம் சாப்பிட்டேன், ஈவினிங் சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டேன். உங்களுக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் பாசிட்டிவாக இருந்தேனா, நெகட்டிவாக இருந்தேனா, என்னோட பர்சனல் கோல்ஸ்க்காக நான் எதனா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேனா, இது போலான சிம்பிளான விஷயத்த கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எழுதும்போது நிறைய அதில் எழுத்து பிழைகள் இருக்கும். அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஜேர்னல் உங்களுக்கு புரிஞ்சா போதும். யாரும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணும்போது மட்டும்தான் உங்களால அதை பெனிஃபிட்டா பார்க்க முடியும். ஒரு 10 நாள்லயோ 20 நாள்லயோ அதை பார்க்க முடியாது. நான் இப்போ 11 மாசம் தொடர்ந்து ஜேர்னலிங் பண்ணிட்டு வரேன். சம் டேஸ் ஒரு 4-5 நாள் விட்டு போயிருக்கோம். அந்த 11 மாசத்துல அன்னைக்கெல்லாம் நான் ஒன்று சிக்கா இருப்பேன். கண்டிப்பா அந்த டேல ஒரு நிமிஷமாச்சு வெறும் டேட் ஆச்சு, நான் எப்போ எழுந்தேன், அட்லீஸ்ட் அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆச்சு நான் அதில் போடுவேன். ஜேர்னலிங் பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஜேர்னலிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, டைரியில் பண்ணுறீங்களா, இல்லை நோஷன் போல் ஆப்ஸில் பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.